السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நன்மைகளை சேகரிப்பதற்கு இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கொள்கிறோம். இந்த அழகிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் சில முக்கியத்துவம் வாய்ந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகளை கடைபிடிப்பதற்கு அல்லாஹ்வின் தூதரைத்தான் ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்து பின்பற்ற வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வின் தூதரை பற்றி இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அது மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி வேறொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இந்த நபி என்பவர் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் தன்னுடைய உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறார். அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு முழுமையான உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பெற்றெடுத்தவர்களை விட நீங்கள் யாரை பெற்றெடுத்தீர்களோ அப்பேற்பட்ட பிள்ளைகளை விட இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகின்ற வரைக்கும் நீங்கள் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களினுடைய நிலைகளை பற்றி திருமறை குர்ஆனும் ஹதீஸும் என்ன செய்கிறது, விளக்கக்கூடிய பல வசனங்களையும் பல ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் இறைவன் நேசிக்க சொல்லுகிறான்? ஏன் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ரோல் மாடலாக முன்மாதிரியாக அல்லாஹ் அறிவிக்கிறானே, அப்படிப்பட்ட இறை தூதரினுடைய வாழ்க்கை தான் என்ன? எப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்? எப்பேற்பட்ட சமூக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள்? அந்த வரலாற்று செய்திதான் என்ன என்பதை எல்லா முஸ்லிம்களும் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஒரு மனிதர் பிரபலியமா ஆயிட்டாருன்னு சொன்னா அவரை பற்றிய தேடுதல்கள் அதிகமா இருக்கு.
ஒருத்தர் இன்ஸ்டாவிலேயோ பேஸ்புக்லயோ பிரபலியமான ஒரு ஆளா இருக்கிறாருன்னா அவரை பற்றியான சில தனிப்பட்ட தகவலை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய பயோல வைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அல்லது பின்பற்றக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேர் என்ன செய்வாங்க, அவர் என்ன தொழில் பண்றாரு, என்ன பிசினஸ் பண்றாரு, அவர் எங்க வீடு வாங்கியிருக்கிறாரு, எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது, அவருடைய ஒர்க் என்ன, எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறாருன்னு சொல்லி டாப் டு பாட்டம் என்ன செய்யப்படுகிறது. இன்றைக்கு சினிமா துறையில பயணிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் முதல் கொண்டு ஏதோ ஒரு வாயில இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்தப்பட்டு ஒரு பிரபலம் ஆயிட்டார் சொன்னா அவருடைய வரலாற்று செய்திகள் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, விட்டு விட்டாக ஒவ்வொரு செய்தி. அவன் கல்யாணம் பண்றதுல இருந்து, குழந்தை பிறகுல இருந்து, அந்த குழந்தைக்கு பேர் வைப்பதில் இருந்து, ஒருவேளை அந்த கணவனோ மனைவியோ அவர்கள் விவாகரத்து பெற்று பிரிகிறார்கள் என்று சொன்னால் அது வரைக்கும் இன்றைக்கு செய்தி சேனல்ல என்ன செய்யப்படுகிறது, பதிவிடப்படக்கூடிய நிலைகளை பார்க்கும். அதை இன்னைக்கு சாமானியமாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்கிறோம், பேஸ்புக்கை பயன்படுத்தும் போது, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தும் போது அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறார். இப்படி இன்றைக்கு சாதாரணமா இந்த உலகத்துல அவனுடைய நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய பின்புலம் என்ன, அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி தேடுதல் வேட்டையோடு இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் தூதரை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் தூதருடைய தியாகம் எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்க பிரச்சாரம் எப்படி இருந்தது, எப்பொழுது நபியாக ஆனார்கள், அவர்கள் நபியாக ஆனதற்கு பின்னால் எப்படியான இன்னல்களை எல்லாம் சந்தித்தார்கள், எப்படியான சோதனைகளை எல்லாம் அடைந்தார்கள் என்று சொல்லி எல்லா மக்களும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று செய்திகளை, வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நாம் என்ன வழிபட பெற வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருக்கு. இன்னைக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த பிரச்சாரங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால், நபிகள் நாயகத்தினுடைய நபித்துவத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் எப்பேற்பட்ட சமூக மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் சமூகத்திலே பிறந்தார்கள். ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே உருவெடுக்கப்பட்டார்களா இல்லையா, அந்த சமூகத்தினுடைய அந்த சமூக மக்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு சில செய்திகளை முன்னோட்டமாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளை மிக தெளிவாக புரிவதற்கு அழகிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை என்ன செய்யறேன் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளுதல். அதுல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த அல்லாஹ்வின் தூதரவர்கள் பிறப்பதற்கு முன்னால் சில குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்தார்களா இல்லையா, அவர்களுடைய சில அறியாமை பழக்க வழக்கங்கள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்கத்து காஃபிர்கள், அந்த குறைஷியர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்திலே இருந்து கொண்டு என்னென்ன அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ்களை என்ன செய்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியான கேடுகட்ட சில காரியங்களை செய்த வழிகேட்டை நோக்கி சீர்கேட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை திருத்துவதற்குத்தான் நபிகள் நாயகம் என்ன செய்யப்படுகிறார்கள், அல்லாஹ்வின் அனுமதியோடு அந்த சமூக மக்களுக்கு தூதராக அனுப்பப்படுகிறார். சரி, என்ன அறியாமை கால பழக்க வழக்கங்களை செஞ்சாங்க? பொதுவா அந்த மக்கத்து காஃபிர்கள், அந்த மக்களினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை தான் அந்த மக்காவில இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள். அவர்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே கட்டளையிடப்பட்டது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, அவர்கள் இணை வைக்க கூடாது. இது மாதிரி சில அடிப்படையான விஷயங்களை என்ன செய்யப்படுது, அவர்களுக்கு சொல்லி தரப்படுது. ஆனா அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா காலப்போக்கிலே முழுக்க முழுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த கொள்கையை, அந்த மார்க்கத்தை குளிரோடு புதைத்து விட்டார்கள். அந்த மக்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் எந்த ஒரு விதமான தொடர்பும் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்து விட்டது.
என்ன நிலை அடைந்து விட்டது? திருமண அந்த முறைகளை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலையில என்ன செய்தார்கள்? அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள், நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்தவர்கள் அப்படியான நடைமுறையை கையாண்டார். திருமண விஷயத்துல நமக்கு இன்னைக்கு மார்க்கத்தில் எப்படி திருமணம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு முழுக்க முழுக்க நேர் எதிராக. பொதுவா நார்மலா திருமணம் எப்படி நடக்கும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்ன செய்வார்கள்? திருமணம் செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும். அந்த பெண்ணினுடைய பொறுப்பாளரை சந்தித்தோ அல்லது அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையரை சந்தித்தோ என்ன செய்யப்படும்? பெண் பேசப்பட்டு ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யப்படும். இந்த ஒரு வகை திருமணம் என்பது அன்றைய மக்களுக்கு மத்தியில இருந்து இது எல்லா வழக்கத்துக்கும் உள்ளமான ஒரு திருமணம். இரண்டாவது வகையா ஒரு திருமணம் இருந்து அது எப்படியான திருமணம் என்று சொன்னால் அது ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன செய்வாங்களா? நிக்காஹுல் இஸ்திஃப்லா அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் திருமணம் சொல்றாங்க. ஆக்சுவலா இதை எப்படியான நிலையை கொண்டு போனோம்னா விபச்சார செயல் அப்படிங்கிற நிலைக்கு தான் கொண்டு போகணும். ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, அந்த கணவனை என்ன செஞ்சிருவான்னு சொன்னா இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு ஒரு நிலை இருக்குது. அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு குப்பையான விஷயங்கள் இருந்திருக்கு. கணவன் மனைவி என்ன செய்வாங்கன்னா, அந்த கணவன் அந்த மனைவி இடத்துல சொல்லுவாள், உன்னுடைய மாதவிடை அந்த நேரம் முடிந்ததற்கு பின்னாடி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு தூதுவர்கிட்ட, அதாவது ஒரு குலச்சிறப்பு மிக்க ஒரு குழந்தை இந்த பெண்ணின் மூலமாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேற ஒரு ஆண்டை என்ன செய்வாங்களா அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்ப அப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு தூதுவரின் மூலமாக அந்த ஒரு நபரின் மூலமாக இந்த பெண் ஏற்கனவே திருமணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் கருவுற்றி இருந்தார் என்று சொன்னால் அப்ப என்ன செஞ்சிருவாங்களா? கூட்டிட்டு வந்துட்டு இந்த கணவனோடு என்ன செய்வார்கள்? வாழ்க்கையை தொடரக்கூடிய நிலைகள் இருக்கும். இது ஏன் இப்படி அமைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு குலப்பெருமை என்பது அன்றைக்கு இருந்த ஒரு நிலை. ஒரு சமூகத்தின் மத்தியிலே ஒரு உயர் குலம் தாழ்ந்த குலம் இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு உயர்ந்த குலத்தினுடைய நபரின் மூலமாக குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா இப்படியான நிலைப்பாட்டில் என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ஆள்கிட்ட அனுப்பி குழந்தை பிறக்க வைக்கக்கூடிய நிலைகள் இருந்தது. இப்படி அன்னைக்கு என்ன செய்யப்பட்டது? அது மாதிரியான திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டு, அதே மாதிரி மூன்றாவது வகை திருமணத்தை பார்க்கும்போது அது எப்படின்னு சொன்னா, ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண் இருக்கிற பொழுது 10 பேருக்கும் குறைவான நபர்கள் என்ன செய்வார்களா? வரிசையா பேர் அவங்களோட உறவுல ஈடுபட்டு வருவார்கள். அப்ப அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அதன் மூலமாக என்ன செய்யப்படும்? அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது யாருக்கு பிறந்தார்கள் என்று தெரியாத ஒரு நிலைகள் இருக்கும். அவர் கருவுற்று அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதே பெண் என்ன செய்வார்? அந்த 10க்கும் குறைவான நபர்களை அழைத்து யாரை கை காட்டி இந்த குழந்தைக்குண்டான தந்தை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த பெண்மணி, அவள்தான் அந்த குழந்தைக்கான தந்தை. அவன்தான் இந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் உண்டான ஒரு கணவன் ஒரு தகப்பன் என்று என்ன செய்யப்படுமா? அன்றைக்கு முடிவு செய்யப்படும் என்று சொல்லி இப்படி ஒரு வகையான திருமணம் என்ன செய்யப்பட்டது? திருமணம் என்ற பெயரால இவ்வளவு ஒரு பாதகமான பெரிய அநியாய செயலை செய்தார். அதே மாதிரி 4வது வகையான ஒரு திருமணம், அது கிட்டத்தட்ட 3வது வகையான திருமணத்தை போன்றுதான் என்ன செய்யப்பட்டது? அந்த கணக்கிலே கொள்ளப்பட்டு அது ஒரு வகையாக நடத்தப்பட்ட நிலைகள் இருந்தது. இப்படி திருமணம் என்ற பெயரால இப்படி என்ன செஞ்சாங்களா? அன்றைக்கு வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் பல அறியாமை காலத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கேடுவிட்ட காரியத்தை என்ன செய்தார்கள்? இந்த விபச்சார செயலை அன்றைக்குள்ள மக்கள் என்ன செய்தார்களாம்? செய்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ்கள் என்ன செய்யப்படுகிறது? இந்த வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்படக்கூடிய நிலைகளை பார்க்கும். யோசிச்சு பார்க்கணும். இந்த மக்களை திருத்துறதுக்கு தான், இந்த மக்களை சீர்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வின் தூதரவர்கள் வருகிறார். இந்த ஒரு காரியத்தை மட்டுமா பண்ணாங்க? இந்த ஒரு அறியாமை கால செயல்பாட்டை மட்டுமா செய்தார்கள்? வேறொரு வகையிலே பார்க்கிற பொழுது சிலைகளை வழிபட்டு இருக்கக்கூடிய நிலை. சிலை வழிபாட்டில் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு இருந்த மக்கள் அப்படியே மூழ்கி கிடந்தார். எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எடுத்து காட்டுறான் பாருங்க. வஜஅலு லில்லாஹி மிம்மா ஸரஅ மினல் ஹர்பி. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த மக்களுடைய நிலைகளை பற்றி எடுத்து சொல்லுகிறார். அல்லாஹ் உற்பத்தி செய்த விளைச்சல் மற்றும் கால்நடைகளில் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி இது அல்லாஹ்வுக்குரியது என்றும்
இது எங்களினுடைய இணை கடவுள்களுக்கு உரியது என்றும் என்ன செய்வார்களாம், தமது நம்பிக்கையின்படி கூறிக்கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் தான் என்ன செய்வான், எல்லா விதத்திலையும் மழையை இறக்குவான். அல்லாஹ் தான் எல்லா விதமான விளைச்சலையும் கொண்டு வருவான். ஆனா முழுக்க முழுக்க எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், அதுல ஒரு பங்கை பிரிச்சு இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இது எங்களுடைய தெய்வங்களுக்கு சொந்தமானது, அதாவது இணை கடவுள்களா இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த சிலைகளுக்கு சொந்தமானது என்று சொல்லி என்ன செய்தார்கள், அந்த மக்கள் செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கும். இந்த வகையோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் எல்லோரும் லாத்து உஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலைகளை வணங்கி வழிபட்டு வந்தார்கள். இது மாதிரி என்ன செஞ்சாங்க, மூட பழக்க வழக்கத்துல இணை வைப்பு காரியத்திலே அந்த மக்கள் முழுக்க முழுக்க ஈடுபட்டு என்ன செய்தார்கள், அவன் பக்கமே அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் செலுத்தக்கூடிய நிலைகள் இருந்தது. அது மாதிரி இன்னும் எவ்வளவு பெரிய கொடூர செயலை செஞ்சாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது அறியாமை கால செயல்பாடுகளை தாண்டி இரக்கமற்ற மனிதநேயமற்ற சில செயல்பாடுகளை என்ன செய்கிறார்கள், அவனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கும். தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி இறைவனுடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டாலே அது மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருக்கும். ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அதை அழகா அன்பா பரிவோடு எடுத்து என்ன செய்வோம், நம்முடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அதை அழகிய முறையில வளர்க்கக்கூடிய நிலைகள் இருக்கு. அன்னைக்கு இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, பெண் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை வளர்க்க மாட்டார். அதை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இல்லாம ஆக்கிடணும். அதை மண்ணோடு மண்ணாக குளிதோடு என்ன செஞ்சிடணும், குறைச்சிடணும். இதை வச்சு என்ன செய்ய முடியாது, நம்ம சமாளிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களை என்ன செய்தார்கள், அது போன்ற காரியத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது இதா புஷிர அஹதுக்கும் பில் உன்சா பல்ல வஜ்ஹு, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் என்ன தெரியுமா செய்கிறான், லல்ல வஜ்ஹு முஷவ்விதன் வஹுவ கதீமுன். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், அவன் துக்கமடைந்து அவனுடைய முகமோ என்ன செய்கிறது, கருத்து போய் விடுகிறது. அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டு. கருத்து போனா என்ன அர்த்தம், முகம் கருப்பா போயிடும், அந்த நிலை கிடையாது. பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா முகம் கருத்து போய் விடும் என்றால் அவ்வளவு துக்கத்தோடும் கவலையோடும், என்னடா இது, பெண் குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, இப்படி என்ன செஞ்சிருவானா, ஒரு எரிஞ்ச எடுப்போடு ஒரு கடுப்புத்தனத்தோடு அவனுடைய முகம் என்பது என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு எதை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டதோ அதை கெட்டதாக கருதுகிறானே, அதன் தீங்கால் மக்களை விட்டும் என்ன செய்கிறான், அவன் அதை ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவுடன் வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய முடிவு என்பது, அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது காரியத்திலே கெட்டது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கும். உனக்கு துக்கமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் அவன் அப்படியான நிலைக்கு தள்ளப்படுகிறானே. அல்லாஹ் ஒரு குழந்தையை தருகிற பொழுது, ஒரு பிள்ளை இறைவன் தரக்கூடிய அந்த நேரத்திலே அதை பார்த்து சந்தோஷப்படாமல், பொன் சிரிப்போடு இருக்காமல், அன்போடு பாசத்தோடு இருக்காமல், ரொம்ப முகம் கருத்து போய் துக்கத்தோடு இருக்கிறானா இல்லையா, அந்த காரியத்திலே கெட்ட காரியமாக அல்லாஹ் என்ன பண்ணுகிறார், குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த நிலைகளைத்தான் என்ன செய்தார்கள், அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்களுக்கு காப்பீர்கள் செய்த ஒரு அறியாமை கால பழக்க வழக்கமாக, ஒரு மூட பழக்க வழக்கமாக இருந்தது. இப்படி என்ன செய்யறானா, பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போவான். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே மூழ்கி இருந்தார். இன்னும் பல பட்டியலை சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறதா இல்லையா, அங்க எவ்வளவு கண்ணியத்தோடு இருக்கும் நாமெல்லாம். அந்த மக்கமா அந்த காபாவை சுத்தி வருகிற பொழுது எவ்வளவு ஒழுங்கோடு ஒழுக்கத்தோடு சுத்த பத்தத்தோடு அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி கருதி நாமெல்லாம் செய்வோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையில இருந்து கொண்டே அந்த மக்கள் அந்த இஸ்லாத்தை விளங்கி கொண்டவர்கள் கூட என்ன செய்தார்கள்,
அவர்களுடைய அந்த கருத்தை முன்வைப்பதற்காக வேண்டி அந்த காபாவை நிர்வாணமாக வலம் வந்தார். தவாபு செய்கிற பொழுது, காபாவை சுத்துகிற பொழுது அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள்? நிர்வாணமாக வலம் வந்த சூழல் இருக்கிறது. பின்வாசல் வழியாக வீட்டிற்குள்ளே நுழையக்கூடிய அம்சங்கள் அமைந்திருந்தது. இது மாதிரி என்ன செய்தார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே இது போன்ற அறியாமை கால பழக்க வழக்கங்களிலே மூழ்கி இருந்தார்கள். ஜோசியம் பார்க்கல இருந்து, குல பெருமை பேசுவதில் இருந்து, நட்சத்திரத்தை பார்த்து மழை பொழியும் என்று சொல்வதில் இருந்து, அவ்வளவு காலத்துல என்ன பண்ணாங்க? அன்றைக்கு இருந்த மக்கள் மூழ்கி கிடந்து கொண்டிருந்தார். நட்சத்திரம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னைக்கு மழை வரப்போகிறது, இன்னைக்கு நமக்கு உண்டான அந்த விளைச்சலுக்கு உண்டான நீர் என்ன செஞ்சிட வானத்திலிருந்து எப்படியாச்சும் வந்துடும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடையாது, இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் தெரிகிறது என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இப்படி நம்பி இருந்தார். சிலை வழிபாட்டில் மூழ்கி கிடப்பதில் இருந்து, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலே அப்படியே அந்த கிரியைகளை செய்வதிலே முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியத்தை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தார்கள்? அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள் இப்படியான அறியாமை கால போக்கில் என்ன செய்தார்கள்? மூழ்கி இருந்த நிலைகளை பாருங்கள். இந்த மக்கள் எல்லாம் இதே நிலைகளோடு அல்லாஹ்வை நாளை மறுமையை சந்தித்தால் எப்படியான ஒரு தீமை கிடைக்கும்? எவ்வளவு பெரிய குற்ற செயல்களோடு பாதிக்கப்படும். அவர்களை திருத்தணும், அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை அவர்கள் தெரிந்திருந்தாலும் விளைந்திருந்தாலும் இன்னும் அவர்களுக்கு பாடங்கள் வேண்டும், இன்னும் அவர்களுக்கு அறிவுரை வேண்டும், இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியான பயம் குறித்தான அறிவுரைகள் ஒருவர் மூலமாக சொல்லப்பட வேண்டும். அவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த அறிவுரை போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் என்ன செய்யப்படுகிறது? அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே பிறக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை குறிப்பிட்ட வயதில் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? தூதுத்துவம் என்ற அழகிய பட்டத்தை கொடுத்து அந்த மக்களை சீர்படுத்துவதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய நிலைகள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த காரியத்தை கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பல அறியாமை கால செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மோடு இந்த தூதர் இருக்கவில்லை. தூதர் உயிரோடு இருக்கிறார்களா? நம்முடைய கண்களால் பார்த்திருக்கிறோமா? அதை நம்புகிறோம். அது ஈமான், அது இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம். அந்த தூதர் இன்றைக்கு நம்மோடு கிடையாது. இன்னைக்கு நமக்கு நேரடியாக அறிவுரை சொல்வதற்கான வழிவாய்ப்புகள் கிடையாது. அனைத்தும் அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அத்தனை மார்க்க செய்திகளும் என்ன செய்யப்பட்டது? முழுமைப்படுத்தப்பட்டு விட்டு இதுல எவனும் ஊட்டவும் முடியாது, எவனும் உரைக்கவும் முடியாது. அதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் எப்ப உயிரோடு இருந்தாங்களோ அந்த நிமிடம் வரைக்கும் எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதான் இறை செய்தி, அதான் இஸ்லாம், அதான் மார்க்க கட்டளை. அதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய பொதுவான கட்டளை. அவ்வளவு காலம் கடந்து நாம இன்னைக்கு இந்த இஸ்லாத்துல பயணிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதே ஜோசியம் பார்க்கக்கூடிய, அதே பால் கிதாபு பார்க்கக்கூடிய அதே மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே மலிந்து கிடக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? நமக்கு படிக்க தெரியாதா? நமக்கு விளங்க தெரியாதா? எவ்வளவோ ஹதீஸ்களை கேட்கிறோம், எவ்வளவோ வசனங்களை படிக்கிறோம், பல பயான்களை உட்கார்ந்து அந்த அறிவுரைகளை எல்லாம் செவிதாழ்த்தி கேட்கிறோம். ஆனா இன்னும் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே இது போன்ற சில அறியாமை பழக்க வழக்கங்கள் இருக்கிற பொழுது அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்தக்கூடிய, அதையெல்லாம் தூர்வாரி வெளியே கொண்டு வந்து அந்த மக்களை என்ன செய்ய வேண்டும்? சரியான போக்கோடு வழிநடத்தக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களாக நாமெல்லாம் மாற வேண்டும். இந்த பணியைத்தான் அல்லாஹ்வின் தூதரவர்கள் செய்வதற்கு வந்தார். ஏன்னா அறியாமை காலத்தை பற்றி, அந்த செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? ஒரு செய்தியில குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது நபி அல்லாஹ் சொல்றாங்க, அபுகலுன் நாசி இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலேயே ரொம்ப கடுமையான கோபத்திற்குரிய சில நபர்கள் யாரு தெரியுமா? தலாகத்துன், 3 நபர்கள்.
அந்த 3 நபர் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. முல்ஹிதுன் ஃபில் ஹரமி, மக்காவிலே அந்த புனித எல்லைக்குள்ளே யார் பெரும்பாவம் செய்கிறானோ இவன் அல்லாஹ்விற்கு கடும் கோபத்திற்கு உள்ளானவன் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இரண்டாவது சொல்றாங்க வ முபத்தகி ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலிய்யத. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்லாத்திலே இருந்து கொண்டே ஒருவன் அறியாமை கால கலாச்சாரத்தை விரும்புகிறானையானால் அந்த கூட்டத்தின் மீதும் அந்த நபரின் மீதும் அல்லாஹ்வுடைய கடும் கோபம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அந்த மக்களை குறித்து யோசிச்சு பார்க்கணும், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்பார், அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாகி இருப்பார். இவர்கள் ஒன்றும் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் கிடையாது. ஏன்னா பொதுவா நபித்துவத்தினுடைய நிலைகள் தெரியுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், ஆனா அவர்களுக்கு சமூகம் கிடையாது. ஆனா அவர்களும் எதைத்தான் கடைபிடிக்க வேண்டும், இறை செய்தியை கடைபிடிக்கும். அல்லாஹ் என்ன கட்டளை போட்டா, சொர்க்கத்துக்குள்ள நீங்க எங்க வேண்டுமானாலும் சுற்றி திரியலாம், ஆனால் இந்த மரத்தை மட்டும் ஒருபோதும் நெருங்கவே கூடாதுன்னு சொன்னான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா, நீங்க நெருங்கிட்டீங்களா கீழே போங்க, எந்த இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் அச்சப்பட மாட்டார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல மகிழ்ச்சியை முன்வைத்து குறிப்பிட்டு காட்டுங்க. அதுக்கு பின்னாடி நூஹ் நபி வர்றாங்க. நூஹ் நபி ஒரு சமுதாயமாக உருவாக்கப்பட்டு அங்க என்ன செய்யப்படுகிறது, அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. இப்படி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறந்ததற்கு பின்னாடி வேற ஒரு நபி அல்லாஹ் என்ன பண்ணுவான், அங்கே கொண்டு வருவான். இப்படி ரொட்டீனா என்ன செய்யப்பட்டதுன்னா, ஒவ்வொரு நபிமார்களும் போக போக அடுத்தடுத்த சமுதாய மக்களுக்கு ஒவ்வொரு நபியாக வந்து கொண்டே இருந்தார். அதுலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிற பொழுது அவர்களுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா மக்கா நகரத்தை அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தது யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க சில வணக்க வழிபாடுகளை காட்டி தந்து போனான். யாரெல்லாம் என்னுடைய சமுதாய மக்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொடு, எங்களுக்கும் கற்றுக்கொடு, நாங்க செஞ்ச இந்த மகத்துவமான பணியை இறைவான ஏற்றுக்கொள்வாயாக. இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த நிலைகள் இருக்கிறது. அவ்வளவு அறிவுரைகளோடு அந்த சமுதாயம் சுமந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்டாக மதிக்காமல் இஸ்லாத்தை என்ன செய்தார்கள், காலிலே போட்டு புதைத்து விட்டு மீண்டும் அந்த அறியாமை கால செயல்பாடுகளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் செய்த நிலைகளை பார்க்கும். இதுதான் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடி அந்த மக்கள் அந்த சமுதாயத்தவர்கள் இப்படியான கேடுகட்ட பல சீர்கட்ட காரியங்களை என்ன செய்தார்கள், செய்த நிலைகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய சமுதாயத்தில் இருந்துடக்கூடாது. திருமண முறைகள் எல்லாம் அப்படிங்க கிடையாது. ஆனா பல அறியாமை கால பழக்க வழக்கம் என்ன செய்யப்படுது, இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கிறது, நம்பக்கூடிய நிலை இருக்கிறது. மூட நம்பிக்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நல்ல காரியம் கிடையாது, சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில விட்டுருமா, நம்மை கண்டிக்க மாட்டான். ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த தூதரும் வரப்போவது கிடையாது. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி நாம் தான் என்ன செய்ய வேண்டும், அந்த கல்வியை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கு. இப்படியான சமுதாயத்தோடு இந்த பழக்க வழக்கத்தோடு என்ன செய்கிறார்கள், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவர்கள் இதே நிலையை நோக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, போய்கொண்டே இருப்பார்கள். இவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று என்ன போகுது, அந்த அல்லாஹ்வின் தூதர்வர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், அவருடைய தாயார் எப்படி இருந்தார்கள், தந்தை எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய இளமை பருவத்திலே என்னென்ன வியாபாரங்களை எல்லாம் செய்தார்கள், அவர்கள் நபித்துவத்தை அடைவதற்கு முன்னால் உண்மையிலேயே எந்த கொள்கையில இருந்தார்கள், அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறை எந்த லெவல்ல இருந்துச்சு,
நபிகள் நாயகம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்ததற்கு பின்னால் அவர்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறுகளும் எந்த அளவிற்கு மாறி போய் விட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு விதமான செய்திகளையும் அறிந்து கொள்வோம். இது போன்ற வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், நாம் மிக ஆர்வத்தோடும் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் என்ன செய்யலாம், மிகப்பெரிய ஏராளமான படிப்பினைகளை என்ன செய்யலாம், அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நேரங்கள் நமக்கு வாய்ப்பாக தருகிற பொழுது அதிலே கூடுதல் கவனம் எடுத்து இந்த பயான் நிகழ்ச்சி என்ன செய்ய வேண்டும், அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு வாழ்க்கை செயல்பாடுகளையும் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.